வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போவதில்லை. வேண்டினார்கள், அங்கே கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. எங்கள் முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். அங்கே வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அங்கே வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. சிறையிருப்பை திருப்புவேனென்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை திருப்புவேனென்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்து கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். பிடித்து கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். வேண்டிடுவேன், கூப்பிடுவேன், விடுவிக்கப்பட்டிடுவேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன், ஏமாற்றம் அடைய மாட்டேன். வேண்டிடுவேன், கூப்பிடுவேன், விடுவிக்கப்பட்டிடுவேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன், ஏமாற்றம் அடைய மாட்டேன். அறிக்கை செய்வேன், ஜெயம் எடுப்பேன், வாக்குறுதி பிடித்து கொண்டு. அறிக்கை செய்வேன், ஜெயம் எடுப்பேன், வாக்குறுதி பிடித்து கொண்டு. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீ. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீ. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்து கொண்டு யாக்கோபு ஜெயம் எடுத்தார். அந்த திருவார்த்தையை பிடித்து கொண்டு யாக்கோபு ஜெயம் எடுத்தார். வேண்டிடுவேன், கூப்பிடுவேன், விடுவிக்கப்பட்டிடுவேன்.
வெட்கப்பட்டு போக மாட்டே, ஏமாற்றம் அடைய மாட்டே. வேண்டிடுவேன், கூப்பிடுவேன், விடுவிக்கப்பட்டிடுவே, வெட்கப்பட்டு போக மாட்டே, ஏமாற்றம் அடைய மாட்டே. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் பாடினோம், துதித்தோம், கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். காணிக்கை பலிகளை கர்த்தருக்கென்று உற்சாகமாய் நாங்கள் விதைத்தோம். சாட்சி சொல்லி தேவன் இன்றும் ஜீவிக்கிறார், அவர் அற்புதங்களை, அதிசயங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறார் என்று சாட்சி சொல்லி கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்தினோம். சங்கீத தியானத்தின் வழியாகவும் ஆண்டவர் ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தினீர். இப்போதும் சத்திய வேத தியான பகுதிக்காய் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களுடனே பேசுவீராக. எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிற உங்களை இந்த ராஜபாளையம் சிட்டி சர்ச் சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறீங்களா கேளுங்களேன். ஆமாம், சந்தோஷமா இருக்கிறீங்களா? தூங்குறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருந்தால் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனுக்கு சதா காலமும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்முடைய ஊழிய பயணமாக அவர் போய்கொண்டிருக்கிற வேளைகளிலே பல இடங்களிலே அவர் உபதேசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு இடத்திலே உபச்சார ஸ்திரீக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்துவிட்டு அங்கே பரிசேயர்கள் அவரை கல்லெறிந்து கொல்லும்படி வகை தேடி இயேசு அவ்விடம் விட்டு மறைந்து போய்விட்டார். அவர் மறைந்து போன பிற்பாடும் அவர் பயந்து போகல, அவர் மறைந்து போனார், அவ்விடம் விட்டு மறைந்து போய்விட்டார். இப்போ போயிட்டு நான் அப்புறம் வாரேன், அப்போ நான் யாருன்னு உனக்கு என்ன செய்யும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன இடத்திலே பிறவிலேயே குருடனாக இருந்த ஒருவனை சந்திக்கின்றார். பிறவிலேயே குருடனாக இருந்த ஒருவனை சந்திக்கின்றார். அப்பொழுது இயேசு உருவாக்கி வைத்திருந்த அந்த சீசர்கள் அவரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். இவன் இப்படி குருடனாய் இருப்பது இவன் செய்த பாவமா, இவன் முன்னோர் செய்த பாவமா, என்ன காரணம் எங்களுக்கு புரியவில்லை என்று சொல்லி தலைவராக இருந்த ஏசப்பாவிடம் என்ன செய்யறாங்க, அவங்க கேட்கிறாங்க. அப்ப இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் முன்னோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாம மகிமைப்படும்படிக்கு இவன் இப்படி இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். போன தெருவில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சு அதை ஆண்டவர் தான் வந்திருக்கிறார், அவர் தான் அற்புதம் செய்திருக்கிறார் என்கிற அறிய முடியாத நிலைமையில் இருக்கிற அவர்கள் மத்தியிலே அறிந்து கொள்வதற்காக தேவன் பிறவி குருடனை அங்கே வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசப்பாவை வெட்கப்படுத்த முடியாது. அவருடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்தாட்டாலும் அவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். யார் மூலமாட்டா யார் மூலமாக மகிமைப்படுத்துவார். உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுத்தி இருந்தார், இன்னும் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அப்ப அவனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செஞ்சார், முடிவு செஞ்சிட்டார். முடிவு செஞ்சு மண்ணில் எச்ச துப்பி அந்த சேறு மாதிரி ஆன அந்த மண்ணை எடுத்து உடைய கண்களிலே பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே போய் கழுவு, அப்பொழுது உனக்கு என்ன செய்யும், பார்வை உண்டாகும் என்று என்ன செய்கிறார், அவர் சொல்லி அனுப்புகிறார். சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று பெயர் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கார். என்ன பேரு? சீலோவாம் என்றால் என்ன? அனுப்பப்பட்டவன். ரொம்ப கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீலோவாம் என்கிற இடத்திலே இவன் போய் அங்கே இருந்த குளத்திலே தேவன் சொன்ன வார்த்தையின்படியே அவன் கீழ்ப்படிந்து அங்கே என்ன செய்கிறான், தன்னுடைய முகங்களை கண்களை என்ன செய்கிறான், கழுவுகிறான். உடனே அவனுக்கு பார்வை கிடைத்தது. ஒரு லட்சங்களேன், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்தால் அதிலே தேவன் ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் வைத்திருக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எதை சொன்னாலும் அதற்கு பின்னே அற்புதங்களும் அதிசயங்களும் ஒளிந்திருக்கிறது. அவர் சொன்னதை அப்படியே போய் நாம் செய்யும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நம்முடைய கண்களுக்கு புலப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு பிற்பாடு இயேசு அந்த சாப்டருக்கே வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வரார். இவன் பார்வையடைந்து இவன் என்ன செய்கிறான், தொடர்ந்து நடந்து வருகிறான். இவனுடைய அயலகத்தார் கூட இருந்து பிச்சை எடுத்தவன்
பக்கத்து வீட்டுக்காரங்க, இவன் பார்வை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தானே, இது இவன் தானா இல்லை வேற ஆளா, இவன் நல்லா பார்க்குறானே, நல்லா சந்தோஷமாக நடந்து வரானே அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசி என்ன செய்கிறாங்க, புலம்புகிறார்கள். பரிசேயர் என்று சொல்லப்படுகிற மோசையினுடைய வழிகளில் வந்து மோசையினுடைய பிரமாணத்தை புறந்தள்ளிவிட்டு தங்களுக்கென்று சுயமாய் சட்டதிட்டங்களை உருவாக்கி, நானும் யெகோவா தேவனைத்தான் வழிபடுகிறேன், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை செய்கிறேன், தொழுது கொள்கிறேன், அவருக்கு நான் ஊழியம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஜனங்கள் மத்தியிலே நடித்து கொண்டும் தேவனை ஏமாற்றி கொண்டும் இருந்த அந்த பரிசேயர் கூட்டங்கள் என்ன செய்கிறாங்க, வராங்க. இவன் அவன் அல்லவா, இவன் பிறவியிலே குருடனாய் இருந்தான் அல்லவா, இவன் இப்போது பார்வை அடைந்திருக்கான், யார் காரணம் என்று சொல்லி அந்த பார்வை அடைந்திருக்கின்ற அந்த குருடனத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ நான் பார்வை அடைந்த விஷயம் எனக்கு என்னவென்று தெரியாது, ஆனால் ஒருவர் எனக்காக இப்படி சொன்னார், நான் அதை கீழ்ப்படிந்தேன், போய் செய்தேன், எனக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் என்ன செய்து கிடைத்தது, ஆனால் அவர் யார் என்று எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லுகிறார். உடனே அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், தேவன் ஒருவரை தவிர எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது, நிச்சயமாக அவன் பாவியாக தான் இருப்பான் அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன செய்கிறாங்க, சில காரியங்களை பேசுகிறாங்க. பாவி அற்புதத்தை செய்ய முடியாதே, எப்படி பாவி அற்புதம் செய்ய முடியும் அப்படிங்கிற நிதானமும் இருக்கிறது. ஒரு சீடா இயேசுவை என்ன செய்கிறாங்க, பாவி என்று என்ன செய்கிறாங்க, முத்திரை கொடுக்கிறார்கள். பின்பு சொல்லுகிறார்கள், நாங்கள் மோசேயினுடைய சீசர்கள், தங்களை தாங்களே சொல்லிக்கிறாங்க, மோசேயினுடைய சட்டதிட்டங்களை அவர்கள் கை கொள்ளுகிறதில்லை, ஆனால் தங்களை தாங்களே சொல்லுகிறார்கள், நாங்கள் மோசேயினுடைய சீசர்கள், இவனோ அவனுடைய சீசன் என்று சொல்கிறார். இயேசுவை ஒரு பாவி என்று முத்திரை குத்தி இவன் இயேசுனுடைய சீடனாய் இருக்கிறான், அதனால இப்படி ஏமாற்றுகிறான், போய் சொல்லுகிறான் என்று என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு முடிவை செஞ்சுக்கிறாங்க. பின்ன இந்த பார்வை அடைந்த இந்த நபரை அழைத்து கொண்டு அவனுடைய பெற்றோர் வீட்டுக்கு போகிறாங்க, அவனுடைய தாய் தகப்பன் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க கிட்ட கேட்குறாங்க, இது உண்மையிலே ஓ மகன்தானா, இது என்ன காரியம் எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது, இவன் என்னுடைய மகன்தான், என் பிறவியிலேயே எப்படித்தான் பிறந்தான், குருடனாய்த்தான் பிறந்தான், இவன் இப்போ பார்வை அடைஞ்சிருக்கிறது என்ன மகன் எனக்கு தெரியாது, ஆனாலும் இவன் என் மகன்தான், இவனையே நீங்கள் கேட்டுக்கோங்க, இவன் எப்படி சுகம் அடைஞ்சான்னு கேட்டுக்கோங்க, அவன் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, அவன் வயது உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த பார்வை அடைந்திருக்கின்ற அந்த குருடனுடைய தாயும் தகப்பனும் என்ன செய்கிறாங்க, அந்த பரிசேயர்கள் இடத்துல என்ன செய்கிறாங்க சொல்லுகிறாங்க. ஒரு அலுவலிச்சோங்களேன். அப்பவும் இயேசு அந்த இடத்துக்கு வரல, அந்த பார்வை அடைந்திருக்கிற அந்த மனிதனே முழுக என்ன செய்யறான், பதில் சொல்லி வருகிறான். அப்ப அவன் சொல்லுகிறான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை, எவன் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் நடந்து தேவ சித்தத்தை செய்கிறானோ அவனுக்கு தேவன் செவி கொடுக்கிறார் என்று என்ன செய்றீங்க அறிய வேண்டும் என்று அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறான். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். இந்த நாளுக்கான தேவன் உங்களுடனே பேச வேண்டி அவர் கொடுத்திருக்கின்ற அருமையான வாக்குத்தத்தமான வார்த்தை வாசிப்போம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை என்று எல்லாருமே அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்களேன். ஆண்டவர் பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டார். எவன் ஒருவன் தேவ பக்தி உள்ளவன் நடந்து தேவ சித்தத்தை செய்கிறானோ அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். சொல்ல மாட்டீங்க? எல்லாரும் சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். எவன் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து கொண்டு தேவ சித்தத்தை செய்கிறானோ அவனுக்கு அவனுடைய ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அப்ப அற்புதம் நடப்பதற்கும் பணக்காரனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏழையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவனாக அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அற்புதம் யாருக்குனாலும் நடக்கும். ஆனால் ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதற்கு தேவனுடைய சமூகத்தில் தேவ பக்தி உள்ளவனாக நடக்க வேண்டும், தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம், பாவியும் ஜெபிக்கலாம், நீதிமானும் ஜெபிக்கலாம். எல்லாருடைய ஜெபத்துக்கு கேட்பாரா அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது குறிப்பிட்ட நபருடைய ஜெபத்தை கேட்பார். அந்த குறிப்பிட்ட காரியம் என்ன? தேவ பக்தி உள்ளவனாய் என்ன செய்யணும்? நாம் இருக்க வேண்டும், தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். செய்தால் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. இந்த லெந்து நாட்களிலே இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் 30 நாள் விரதம் இருக்கிறார்கள்,
கிறிஸ்தவர்கள் 40 நாட்கள் விரதம் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை உலகத்திலிருந்தும் உலக காரியங்களிலிருந்து வேறுபடுத்தி கொண்டு தங்களை தேவனுடைய சமூகத்திலே வைத்துக்கொண்டு தேவ சபை மூலமாக கொடுக்கப்படுகிற எல்லா திட்டங்களுக்காக, ஊழியங்களுக்காக, சபையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறார்கள். இதை நாம் அறிந்திருக்கிறோம். நாமும் நம்முடைய சபையிலே என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, ஜெபிக்கிறவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நாம் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஞானத்தை கர்த்தர் இன்று தர விரும்புகிறார். அதற்கு 2 விசேஷமான ரகசியங்களை சொன்னார். ஒன்று தேவ பக்தி, மற்றொன்று தேவ சித்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ சித்தத்தை குறித்து நாம் முழுமையாக ஆராய்ச்சி செய்ய போகிறோம். தேவனுடைய சித்தத்தை குறித்து நாம் முழுமையாக ஆராய்ச்சி செய்ய போகிறோம். இப்ப நீங்க வாசித்த வசனத்தை ஆண்டவர் சொல்லவில்லை, ஆண்டவருடைய ஊழியங்களை செய்த நபர்கள் சொல்லவில்லை. அவன் குருடனாய் இருந்து பார்வையடைந்து தேவ சித்தத்தை செய்து தேவன் யார் என்கிறதை தெள்ள தெளிவாய் புரிந்து அவன் பேசின வார்த்தையை தான் நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. எப்படி இந்த வருஷம் வாக்குத்தத்தம் நமக்கு விசேஷமா இருந்துச்சோ அதே மாதிரி இன்றும் கர்த்தர் உங்களுடனே பேசுகிற வார்த்தை ஒரு விசேஷமான வார்த்தை. அங்கே தாவீதுக்கு எதிரியாய் இருந்த சவுல், அவன் மூலமாய் பேசப்பட்ட வார்த்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் எதிரியா இருக்கிறாங்களோ அவங்க நம்மளை பார்த்து வியந்து போய் ஆச்சரியமாகி அவங்க நம்ம கிட்ட வந்து ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வார்த்தைகள் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அந்த வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் பலிக்கும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் இங்க ஆண்டவர் யார் என்பதை புரியாமல், வந்திருக்கிறவர் மேசியாதன் என்று புரியாமல், தேவ சித்தத்தை செய்யும்படி தேவனுடைய குமாரன் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் தான் நம்ம கிட்ட வந்து இதையெல்லாம் அற்புதமா அதிசயமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, தேவனுடைய உன்னதமான ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அறியாம இருக்கிறாங்க. அவர்களை வெட்கப்படுத்தும்படி இந்த பார்வை இல்லாம இருந்த இந்த குருடனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஏசப்பா ஒரு சைடா உட்கார்ந்துக்கிட்டாரு. இந்த பையனை என்ன செய்யறான்? எல்லா ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய மகத்துவங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு, தேவ பக்தி உள்ளவனாய் மாறுவதற்கு, தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நம் உடலிலே இருக்கின்ற நோய் நமக்கு தடையில்லை. ஒரு அல்லேலூயா. நம் குடும்பத்தில் இருக்கின்ற கடனோ, கஷ்டமோ, தரித்திரமோ, பஞ்சமோ, பசியோ எதுவும் தடையில்லை என்பதற்கு உதாரணமாக ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் தான் இந்த பார்வை இல்லாமல் இருந்த குருடன். அல்லேலூயா. அவன் தான் இந்த வெளிப்பாடை வந்து பேசுறான். பாவிகளுக்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிற ரகசியத்தை இயேசு சொல்லவில்லை. பார்வையற்று வெகுநாளாய் அவன் எங்கெங்கெல்லாம் பிச்சை எடுக்க போனானோ அந்தந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஆலயத்திலிருந்து சொல்லி இருக்கிற எல்லா தேவனுடைய வார்த்தைகளும் கவனமாக கேட்டு என்ன செய்யறான்? செவி வழியாக ஆண்டவரை நன்கு அறிந்து இதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வந்திருக்கிற உங்களுக்குள்ளே அநேகருக்கு வேதத்தை வாசிக்க தெரியாது, படிப்பறிவு கிடையாது. ஆனால் ஆண்டவர் கேட்கும் திறனை கொடுத்திருக்கின்றார். ஒரு அல்லேலூயா. எனக்கு காது நல்லா கேட்கும் சொன்ன கரங்களை உயர்த்தி மையப்படுத்தலாம். வந்திருக்கிற நமக்குள்ள எனக்கு காது நல்லா கேட்கும் அப்படின்னு சொன்னா கரங்களை உயர்த்தி கர்த்தரை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. எனக்கு படிக்க தெரியும், எனக்கு வாசிக்க தெரியும் என்று சொன்னா கரங்களை உயர்த்தி மெல்ல பைவில கண்ணு செய்யணும், தூக்கி கர்த்தரை மையப்படுத்துங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு வேதத்தை முழுமையாக படிக்க முடியும், ஒவ்வொரு எழுத்தாக ஒவ்வொரு வசனமாக கூட்டி வாசிக்க முடியும், இதனாலே தேவ சித்தத்தை நான் அறிந்து கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தா எனக்கு வேதத்தை பரிசாக கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்வதற்கு என் உடலிலே பலம் இருக்கிறது என்று சொன்னால் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மேம்படுத்தலாம். சொல்லுங்க, தேவ சித்தத்தை செய்வதற்கு என் உடலிலே இன்னும் கொஞ்சம் பலம் இருக்கிறது. உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு கூட நீ போ, தேவ சித்தத்தை செய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே சபையை என்ன விரும்புகிறார்? உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா அறிவிப்பு சொல்லும் போது கூட அந்த வார்த்தையை சொன்னாரு. எனக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி மரித்து உயிரோடு எழுந்தாரோ அதே போல நம்முடைய சபையும் என்ன செய்ய போகிறது? அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சபை உயிர்த்தெழ போகிறது. அல்லேலூயா. மணவாட்டியை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். சபையினுடைய ஊழியங்கள் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாம். சபை உயிர்ப்பிக்கப்பட்டால், மனவாட்டி உயிர்ப்பிக்கப்பட்டால், அற்புதங்களும் அதிசயங்களும் தானாக நம்ம நோக்கி தேடி வரவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க.
அப்பொழுது நாம சொல்லுவோம், வாக்கு தத்தம் தந்தவர். சொல்லுங்க, வாக்கு தத்தம் தந்தவர். என்ன வாக்கு தத்தம்? நீ பெரிய காரியங்களை செய்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு நம்ம எதிரி நம்ம கிட்ட வந்து சொல்ல, ஏய் நீ பெரிய காரியங்களை செய்வதற்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய், உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். நீ போற சர்ச்சுக்கே தொடர்ந்து போ. நீ அங்கும் இங்கும் என்ன செய்ய வேண்டாம், அலைய வேண்டாம். அங்க போனா இப்படி, இங்க போனா இப்படின்னு எங்கேயும் போட வேண்டாம். இருக்கிற இடத்தில் நீ பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதற்காய் தேவன் என்ன செஞ்சிருக்கிற, உன்னை உண்டாக்கி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீ பெரிய காரியங்களை செய்வதற்காகத்தான் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ எங்க போனாலும் நான் உன் கூட வரேன். உன் நிழல் போல பின்னே வந்து கொண்டிருக்கிறேன். அற்புதங்களும் அதிசயங்களும் உனக்கு எப்படி இருக்கு? கால் தூசிச்சமோ நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் கூட பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த அவங்களும் இவன் யார் என்று அறிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவனை சுகப்படுத்தினவரை அறிவதற்கு இந்த சுகத்தை பெற்றுக்கொண்டவன் என்ன செய்கிறான்? பயன்படுத்தப்படுகிறான். பரிசேயர்களாக இருந்து கொண்டு தேவனுடைய மகத்துவங்களை பின்பற்றாமல் தங்களுக்கென்று சட்டதிட்டங்களை உருவாக்கி கொண்டு அலைந்து திரிந்து கொண்ட அவர்களை சரி செய்வதற்கு இந்த சுகம் பெற்றுக்கொண்ட அவனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பெற்ற தாயின் தகப்பனும் இவன் சுகமான விதம் இன்னதென்று அறியவில்லை. பெற்ற தாயின் தகப்பனும் ரட்சிக்கப்படுவதற்காக இந்த பார்வை அடைந்த, சுகம் அடைந்த இவனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப உங்க வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சொந்த பந்தத்திலே, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே யாரெல்லாம் இன்னும் தேவனை அறியாமல் இருந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நான் தேவ பக்தி உள்ளவனாய் என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நாம யாருக்கெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ சித்தம் என்றால் என்ன என்கிற நிலைப்பாட்டிற்கு நாம் வரும் பொழுது ஏற்றதை செய்ய வேண்டும், உகந்ததை செய்ய வேண்டும். அக்செப்டபிள். அவர் விரும்புகிறதை நாம் செய்ய வேண்டும், அவர் எதிர்பார்க்கிறதை நாம் செய்ய வேண்டும். இதுதான் அந்த சித்தம் என்கிற வார்த்தைக்குள் மறைந்திருக்கின்ற வேறே பொருள் தரக்கூடிய அருமையான வார்த்தை. அல்லேலூயா. கடவுளுக்கு உகந்ததை செய்ய வேண்டும், கடவுளுக்கு ஏற்றதை செய்ய வேண்டும், கடவுள் எதிர்பார்க்கிறதை செய்ய வேண்டும், கடவுள் எதெல்லாம் நம்ம கிட்ட ஆசைப்படுறாரோ அதை நாம செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்னது? தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அதிலே முதலாவதாக நாம் வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். சாலமோன் ஞானமுள்ள இருதயம் வேண்டும் என்று தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை தந்தார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மேம்படுத்தலாமே. அல்லேலூயா. நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லிக்கொண்டு 40 நாள் கிறிஸ்தவர்களும் 30 நாள் இஸ்லாமியர்களும் நினைத்த போதெல்லாம் இந்துக்களும் மற்ற கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் தங்கள் சரீரம் சுகமாவதற்காக விரதம் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும், வெளியில் இருக்கிறவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இங்கே பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வழியை வைத்திருக்கின்றார். என்ன? அங்கே மனிதன் முன்னுதாரணமாய் சொல்லப்பட்டிருக்கிறான். இங்கே ஆலயத்தை கட்டும்படி, தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி தாவீதுக்கு மகனாய் இருந்த சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அழைச்சு வேறு பிரித்து அவனுக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்து சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க பண்ணின போது அவனிடத்தில் ஆண்டவர் நேரடியாக வந்து கேட்கின்றார், உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேள் என்று கேட்கும் பொழுது அவன் பணத்தை கேட்கவில்லை, பொருளை கேட்கவில்லை, வேற எதையும் கேட்கல. ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. அப்ப என் ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு நான் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும், தேவ பக்தி உள்ளவனாய் நடந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தம் என்கிற அடிப்படையிலே வேதத்திலே தேடி பார்க்கும் பொழுது முதலாவது நம்முடைய ஜெபம் கடவுளுக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. என் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? என்ன சொல்ல மாட்டீங்க? என் ஜெபம் எப்படி இருக்கணும்?
கடவுளுக்கு உகந்ததாய், கடவுளுக்கு ஏற்றதாய், கடவுள் எதை எதிர்பார்க்கிறோ அதையின்படி நம்முடைய ஜெபம் இருந்தால் அந்த ஜெபம் தேவனால் கேட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவனுடைய தகப்பன் தாவீது, அவன் மூலமா எத்தனையோ ராஜ்யங்களை வீழ்த்தப்பட்டு அதன் மூலமா சமதரித்த மிகுந்த ஐஸ்வர்யங்கள் அங்க இருந்தது. அந்த பணம் பொருளை வைத்துக்கொண்டே ஆலயங்களை பிரம்மாண்டமாக என்ன செய்ய முடியும், கட்டி எழுப்ப முடியும். அது தேவனுக்கு விருப்பம் அல்ல என்பதை இவன் ஆவியில் உணர்கிறான். ஆண்டவரே, எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டான். அல்லேலூயா. அப்ப உங்கள் மூலமாய் தேவ சித்தம் நடைபெற வேண்டும் என்று தேவன் முன் குறித்திருக்கின்றார். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று, அனுதினமும் ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட தரிசனங்களை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பி காலையிலும் மதியமும் மாலையிலும் இரவிலும் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். உங்கள் ஜெபத்திலே எது இருக்க வேண்டும் என்றால் கடவுள் எதிர்பார்க்கிறபடி உங்கள் ஜெபம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளாய் இருந்து கொண்டால், ஆண்டவரே, நான் படித்துக் கொண்டிருக்கின்ற பரீட்சையிலே சிறந்த மாணவனாய் வரும்படிக்கு எனக்கு என்ன ஞானமுள்ள இருதயம் வேண்டும் என்று கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஞானமுள்ள இருதயம் ஒருவன் பெற்றுக்கொண்டால் அவன் மூலமா நடக்க போகிற காரியம் எவனாலே நடக்காது, அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. நடக்காததெல்லாம் நடக்கும், முடியாதெல்லாம் முடியும், ஆகாததெல்லாம் ஆகும். அந்த அளவுக்கு தேவன் வல்லமையான காரியங்களை நமக்குள்ளே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அதை பெற்றுக்கொண்டான். அவன் மூலமாக ஆலயங்கள் பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டது. அல்லேலூயா. எல்லாரும் அங்கே கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்வதற்கு அது ஏற்றதாய் இருந்தது. அல்லேலூயா. இப்போ இரண்டாவது காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப அவர் நம்மிடத்தில் வருகிறார், அவர் வந்து நம்ம கூட உறவாட விரும்புகிறார். அவர் நுகர்ந்து பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை வீச வேண்டும் என்று புதிய தரிசனம் நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? எல்லாம் சொல்லுங்களேன். ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை நமக்குள்ளே வீச வேண்டும். அப்பொழுது தேவன் நுகர்ந்து பார்த்து, இவன் ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறான், இவன் மீது ஜீவ வாசனை வீசுகிறது என்று சொல்லி அவர் நம்மோடு கூட நிரந்தரமாக தங்கி நம் மூலமா தேவ சித்தம் நடத்துவதற்கு அந்த வாசனை நமக்கு போதுமானதாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப அது என்ன என்று சொல்லும் பொழுது, கடவுளுக்கு பயப்படுதல் தான் அந்த ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்கிட்ட ஆண்டவர் வரணும் மோந்து பார்ப்பாரு. ஒரு நாய் தன் உணவு எங்கே இருக்கு, அல்லது ஏதாவது வெடி மருந்து பாம் இந்த மாதிரி வைக்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளோ அல்லது மிலிட்ரியில் இருக்கிற அதிகாரிகளோ, அவங்க பழக்கி வைத்திருக்கின்ற அந்த நாய் என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. அங்கே எங்கே அந்த காரியம் இருக்குதோ அது கரெக்டாக மோப்பம் முடிச்சு என்ன செய்யும், காட்டி கொடுத்துரும். அதை எடுக்கும் பொழுது அங்கே ஒரு விடுதலை உண்டாகும். அதே போல ஆண்டவர் நம் மீது வருகிறார், எல்லாரையும் நுகர்ந்து பார்ப்பார். நுகர்ந்து பார்க்கும் பொழுது யாருக்குள்ள கடவுளுக்கு பயப்படுதல் என்கிற உகந்த வாசனை இருக்கிறதோ அவர்களோடு கூட கர்த்தர் இணைந்து கொள்வார், அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. அங்கே சீசர்கள் நடந்து போகிறார்கள், நான் சொன்னேன். இயேசு அவர்களோடு கூட போகிறார், நான் சொன்னேன். அங்கே அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதற்காகவே தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், மனிதனாய் வந்திருக்கின்றார். மனிதனாய் வந்தவர் சும்மா இல்லை, தொடர்ந்து அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். யாருக்குள்ள உகந்த வாசனை இருந்ததோ அவர்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த பார்வை பெற்றுக்கொண்ட அந்த குருடன் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஊழியம் நடந்தது. அல்லேலூயா. அவன் பார்வை பெற்றுக்கொண்டவனாய் எல்லா இடத்துக்கும் போய் எனக்கு சுகத்தை கொடுத்தவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் என்று சொல்லி சுவிசேஷ ஊழியத்தை தேவ சித்தமாக தேவனுக்கு பயந்து பயந்து பக்தி உள்ளவனாய் நடந்து செய்தான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை போல நாமும் என்ன செய்ய வேண்டும் கேட்டா, கடவுளுக்கு பயந்து கடவுள் நம்மை நுகர்ந்து பார்க்கும் பொழுது நம்ம மேல ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை இருக்குது அப்படின்னு கடவுள் பார்த்துட்டார்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போகும்படி அவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க கடவுளுக்கு பயப்பட வேண்டும். அல்லேலூயா. கடவுளுக்கு பயப்படுதுன்னா என்ன? தீமையை விட்டு விலகி இருப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி ஞானமுள்ள இருதயத்தை கேட்ட சாலமோன் ஞானி நீதிமொழிகள் புஸ்தகத்துக்குள்ளே இவ்வாறாக எழுதியிருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப உகந்த விண்ணப்பம், ஏற்ற விண்ணப்பத்தை
ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. அதே போல நம் மீது கடவுள் எதிர்பார்க்கிறபடி அவர் நுகர்ந்து பார்க்கும் பொழுது கடவுள் என்ன எதிர்பார்த்து வச்சிருந்தாரோ அந்த வாசனை நமக்குள்ள இருக்கணும். அது என்ன? நாம வீட்டில் அடிச்சுட்டு வர செண்டு கிடையாது, பவுடர் கிடையாது. கடவுளுக்கு பயப்படுதல் என்கிற வாசனை நம் மீது நறுமணமாய் வீச வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்பதான் மெயின் சாப்டருக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 58:7 நல்லா கவனமா கேளுங்க. 40 நாள் உபவாசம் போடுற கிறிஸ்தவர்களே, 30 நாட்கள் நோன்பு இருக்கிற இஸ்லாமியர்களே, வெள்ளி செவ்வாய்க்கு விரதம் இருக்கிற இந்து நண்பர்களே, கடவுள் நம்பிக்கை இல்லாம நாத்திகர்களா இருந்து கொண்டு சரீரத்தை தூய்மையாக்குவதற்கு மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு அப்பப்ப நினைச்சா விரதம் இருக்கிறவர்களே, உங்களுக்கு தேவன் இப்போது அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை உங்கள் வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், யாரெல்லாம் வஸ்திரம் இல்லாமல், துணிமணி இல்லாமல், ட்ரெஸ் இல்லாமல் ரோட்ல அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு நீங்கள் வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமான உன் சொந்தக்காரன் உன்னை போல மனிதனா உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற உனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் யாரெல்லாம் உன்கிட்ட உதவி கட்டு வாராங்களோ அவர்களுக்கு உன்னை ஒழித்துக் கொள்ளாமல் இருப்பதும். சொல்லுங்க, அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிற உகந்த உபவாசமாய் இருக்கிறது. இல்லைங்களேன். இப்ப கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவர் விரும்புகிற உபவாசம் என்ன? பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடுக்கிறது உபவாசம். அல்லேலூயா. உன்னை பட்டினி போடுவது ஆண்டவருக்கு உபவாசம் அல்ல. உன்னிடத்தில் இருக்கிறதை பகிர்ந்து கொடுக்கிறது தான் கடவுள் எதிர்பார்க்கிற உபவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படியா சொல்றீங்க? இந்த வசனம் போட்டிருக்கு. ஆமா, பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் எல்லாம் ஆண்டவர் கிட்ட ஜெபிச்சு ஆண்டவர் ஏதாவது எனக்கு அருள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ரட்டு உடுத்தி கொண்டு சாம்பலிலே போய் உட்கார்ந்து கொண்டு தன்னைத்தானே வருத்தி கொண்டு பட்டினி கிடந்து கண்ணீரோடு கூட ஜெபிச்சு ஏதாச்சும் கிடைக்குமான்னு எதிர்பார்த்து இருந்தாங்க. அதுல ஒரு மனிதன் தான் பக்தன் யோபு. அவனுடைய வீட்டிலே பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்கள். அவனுடைய மனைவி ஏளனமாய் நினைக்கத்தக்கதாக சொத்துக்கள் ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போனது. அவனுக்கு வேலைக்காரர்கள் இருந்த அவர்கள் வேலை செய்ய முடியாம வேலை வாய்ப்பு இழந்து போனதாய், இவருடைய அதிகாரம் எல்லாம் பறிக்கப்பட்டு போனதாய், அனாதை போல ஆயிட்டா. எல்லாரும் காரி துப்புற அளவுக்கு நடந்து போச்சேன்னு சொல்லிட்டு சாம்பல்ல சாக்க கால் மிதிக்கு, நம்முடைய வீட்டுல கால் மிதிக்கு போட்டிருப்போம் இல்லையா, அந்த சாக்க உடுத்தி கொண்டு என்ன செய்யறான்? கடவுளிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறார். நல்ல இந்த தீர்க்கதரிசியும் அப்படித்தான். வெறுமனே சும்மா காச்சுக்கும் ஊழியத்துக்கு போக, வெறுமனே வார்த்தையை சொல்ல, வெறுமனே வர்ற ஜனங்களுக்கு ஜெபிக்க, இப்படியே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தார். 40ஆம் அதிகாரம் வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய நாவை தொடுகிறார். அல்லேலூயா. அந்த நாவை தொடுவதற்கு முன்பதாக ஆலயத்துக்குள் போகும்போது ஆலயத்திலே தேவனுடைய வஸ்திரம் என்ன செய்கிறது? அங்கே தொங்குகிறதை அவன் பார்க்கிறான். அவனுடைய சும்மா காட்சிக்கும் கடமைக்காகவும் செஞ்சு கொண்டிருந்த ஊழியம் அன்றைய தினமே மாற்றப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் தேவ பக்தி உள்ளவன, தேவ சித்தத்தை என்ன செய்யல? இந்த ஏசாயா தீர்க்கதரிசி செய்யல. எப்போது அவன் செய்ய ஆரம்பித்தான்னு கேட்டால், ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் இருக்கிறது, அவர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார், அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராயிருந்து கொண்டிருக்கின்றார். அவர் வானத்துக்கும் ராஜா, அவர் பூமிக்கும் ராஜா, சர்வலோகத்துக்கும் ராஜாதி ராஜாவாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி என்று சொல்லி அங்கே சாஸ்தா விழுந்து பணிந்து கர்த்தரை துதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் தான் கண் திறக்கப்பட்ட பிற்பாடு உபவாசம்னா என்ன, கடவுள் எதிர்பார்க்கிற உபவாசம்னா என்ன, நீங்களே பட்டினி போட்டு நீங்களே வருத்திக்கிட்டு கிடக்கிறதுக்கு பேர் உபவாசம் அல்ல, இதுதான் உபவாசம் என்று சொல்லிக்கொண்டு 58ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறுவதற்காக, அன்பு இந்த உலகத்திலே வருவதற்காக இந்த வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா.
அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லார். நாம வீட்டில் சோறை பொங்கி வச்சுட்டு உபவாசம் கூட்டத்துக்கு வந்துட்டு செபிச்சுட்டு மறுபடியும் என்ன செய்வோம்? அந்த சாப்பாடை தான் நம்ம என்ன செய்வோம்? போய் சாப்பிடுவோம். அதுவல்ல உபவாசம். நீ வீட்டில் எதைய செஞ்சு வச்சுட்டு வந்தியோ அதை தூக்கிட்டு வந்து உன் கண் முன்னே யார் பசி உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு உன் சாப்பாடை நீ கொடுத்துட்டீனா அது கடவுள் விரும்புகிற உபவாசம். அப்ப தேவ சித்தம் என்கிற அடிப்படையில் வரும் பொழுது நான் முதலிலே நான் ஜெபிக்கிறவனா இருக்க வேண்டும். சாலமோனை போல கடவுள் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் என்ன செய்யணும்? ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது வரும்பொழுது கடவுளுக்கு பயப்படுதல் என்கிற தீமையை விட்டு விலகி இருத்தல் என்கிற சுகந்த வாசனை, ஜீவனுக்கு ஏதுவான வாசனை என் மீது என்ன செய்யணும்? வீச வேண்டும். அப்பொழுது என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. மூன்றாவது உபவாசம் என்கிற அடிப்படையில் நாம் வரும் பொழுது அதுவும் தேவ சித்தம். அது என்ன என்று இங்கே நாம் விளக்கி பார்க்கும் பொழுது நாம் நம்மிடத்தில் இருக்கிறதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுவே கடவுள் எதிர்பார்க்கிற உபவாசம். அல்லேலூயா. 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 இதுக்கு மிகப்பெரிய ஆவிக்குரிய விளக்கம் உண்டு. இதுக்கு மிகப்பெரிய ஆவிக்குரிய விளக்கம் உண்டு. என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசி உள்ளவர்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அளிக்கிறார். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? தண்ணியும் தாரேன், ஆகாரத்தையும் தாரேன். நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். அல்லேலூயா. நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். ஆனால் இங்கே நீங்க இந்த தரிசனத்தை புதிய தரிசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர் நானே ஜீவ அப்பம் என்று சொல்லிக் கொண்டிருந்த அவர் இப்போ உங்களை ஜீவ அப்பமாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை ஜீவ அப்பமா என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டார். இப்ப நீங்க உலகத்துக்குள்ள போகும் பொழுது உங்களோடு கூட இயேசு என்ன செய்கிறார்? இருக்கிறார். உங்களுக்குள்ளே அவர் வாசமா இருக்கிறார். நீங்க கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட ஆலயத்தை தேடி நீங்க அதிகமா போகிறதை விட அன்பின் ஐக்கியமாக நமக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்கிற நினைப்போடு கூட இங்கே நாம் வந்தால் நம்முடைய ஜெபம் எல்லாமே ஆண்டவரால் கேட்கப்படும். அல்லேலூயா. நீங்க பார்த்து சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு போ என்று கட்டளை கொடுத்தால் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஜீவனுக்கு ஏதுவான வல்லமை என்ன செய்யும்? உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்க யார் மீது கட்டளை கொடுக்கிறீரோ அவர்களுக்கு நாவின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவனுக்கு ஏதுவான வல்லமை புறப்பட்டு போய் அவர்களை சுகமாக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்களேன். எனக்கு இப்படி ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்களே, உனக்கு ஸ்தோத்திரம். உங்க கிட்ட என்ன இருந்ததோ அதை எனக்கு தந்தீங்களே, நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படி என்ன மாத்திட்டீங்களே. நான் ஜீவ அப்பமா இருந்தேன். வசனம் சொல்லுது கர்த்தர் நல்லவர் என்பதை, நல்ல சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்பது பழைய ஏற்பாடு. அங்கே இருந்து கடவுள் புதிய உடன்படிக்கையாக நமக்குள் வந்து விட்டா இப்ப நாம நல்லவங்க என்று பல பேர் ருசி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் மனவாட்டிக்கு அடையாளம். அல்லேலூயா. நாம நல்லவங்க, நாம வல்லவர்கள் என்று வெளியில் தேவனை அறியாமல் இருக்கிறவர்கள் ருசி பார்க்க வேண்டும். அதை ஆண்டவர் தான் கொண்டு வர விரும்பி கொண்டிருக்கிறார். கடைசி கால செய்தி என்றால் இதுதான் கடைசி கால செய்தி. அல்லேலூயா. எங்க பணம் யாருக்குனாலும் வந்துருங்க, பொருள் யாருக்குனாலும் வந்துருங்க, பணம் எப்படி வேணாலும் கிடைச்சிருங்க. பணம் கிடைப்பதற்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில் இருக்கிறவன் ஆண்டவர் அறியாமலே பணம் என்ன செஞ்சிருக்கிறான்? பொருளோடு கூட மிகுந்த ஆஸ்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நமக்கு ஒன்று விசேஷமாய் வேண்டும், அதை தேவன் அறிந்தே நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று ராத்திரி மம்சாவரம் கூட்டத்தில் ஒரு வசனத்தை தப்பாக வாசிச்சுட்டு அதுக்கு விளக்கம் வேற வசனத்திலிருந்து கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கு ஆமிச்சு பிலமோன் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் வாசிப்போம். பிலமோன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அருமையான வசனம், வாசிக்கலாம். டக்குன்னு வாசிங்க. புதிய ஏற்பாடு வாசிங்க. வாசிங்க கிருபாக்க, நீங்க வாசிங்க. உங்களில் உள்ள சகல நன்மைகளிலும் நமக்குள்ள தேவன் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கிற சகல நன்மை அது என்ன செய்யணும்? பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சும்மா ஆசீர்வாதத்துக்காக போனேன், எனக்கு ஏதாச்சும் கிடைக்கணும்னு போனேன், அப்படி இனி ஆண்டவரை தேடவே தேடாங்க. இனி எங்கேயுமே போக வேண்டான்னு கூட நான் சொல்லுவேன். சகோதரர் மோகன்சி நடத்துகிற இடத்துக்காக இருந்தால் சரி, ஆலன் பால் நடத்துகிற இருந்தால் சரி, இயேசு அழைக்கிறார் கூடாரமாக இருந்தால் சரி, எங்கேயுமே தோவண்டா. இருக்கிற இடத்தில் கடவுள் எதிர்பார்க்கிறதை நமக்குள்
கொண்டு வரும் பொழுது நீங்க அற்புதத்தின் நாயகராக மாற முடியும். அல்லேலூயா. பிறனை நீங்க ரட்சிக்கிற நபராக நீங்க மாறிவிடுவீர்கள். அப்படிப்பட்ட நபராகத்தான் உங்களை மாற்றணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா. அப்ப பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடு என்பது ஒரு சைடா பார்க்கும் பொழுது வயிற்று பசியை போக்குவதற்காக சொல்லி இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆத்தும பசியை போக்குவதற்காக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் தான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார். அவர் ஜீவ அப்பமாக இருக்கின்றார். அவரே சுவிசேஷமாக இருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப அவரை யாரெல்லாம் வெளியில பசி உள்ளவர்களா இருக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் சுவிசேஷம் தேவையா இருக்குதோ அவங்களுக்கு இந்த ஜீவ அப்பத்தை நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதை செய்யறதுக்கு பேர் தான் உண்மையான உபவாசம். அல்லேலூயா. கடவுளை எவன் ஒருவன் அறிமுகப்படுத்துகிறானோ, கடவுளை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு உண்மையான கடவுளை அறிமுகப்படுத்துகிறானோ அவனே கடவுளுக்கு உகந்த உபவாசம் இருக்கிறவனாய் காணப்படுகிறான். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அப்படித்தான் மாறிட்டார். அப்படித்தான் மாறி அவர் புக்ஸை எழுத ஆரம்பிச்சாரு. 1வது புஸ்தகம் 2வது புஸ்தகம் அப்படியே கலந்து எழுதி புதுசா தேவனுடைய முழுமையான ரகசியத்தை உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்து விட்டார். அல்லேலூயா. ஆப்பிரிக்க தேசத்துல உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு வச்ச வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கடவுளுடைய வார்த்தை என்ன செய்யாது? ஒளிஞ்சு போகாது. அப்ப இப்படி இருக்குது, இந்த வார்த்தை இப்படி இருக்கு. நம்ம கையில் வச்சிருக்கிற எல்லா பைபிளையும் எவனாவது வந்து அடிச்சு புடுங்கி நம்ம முன்னாடியே தீய வச்சு கொளுத்தினாலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தை நம் கரங்களில் மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பைபிள்லையும் இந்த பைபிள் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக பிடுங்கி வச்சுக்கிட்டு காணாமல் ஆக்கிட்டு விட்டா கூட நமக்கு தேவனுடைய வார்த்தை ஆண்டவரால் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த ஆப்பிரிக்க தேசத்தில் கும்ரான் என்கிற மலைத்தொடர், என்னது கும்ரான் என்கிற மலைத்தொடர், அந்த கும்ரான் மலைத்தொடரில் ஒரு படிக்காமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு சுற்றி திரிகிற ஒரு பையன் என்ன செய்யறான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டே போனான். இது உண்மை சம்பவம். ஆடு மேய்ச்சிக்கிட்டே என்ன செஞ்சான்? போனான். போகும்போது சின்ன சின்ன கல்லாம் பொறுக்கி என்ன செய்யறான்? அந்த குன்று மேலே அப்படியே சும்மா எரிஞ்சு விளாண்டுக்கிட்டு இருந்தான். ஆடு கிட்ட மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இவன் என்ன செய்யறான்? கல்லை தூக்கி அந்த மண் மேடு மேலே என்ன செய்யறான்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கான். திடீர்னு டொபக்குன்னு ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. என்ன செஞ்சிருச்சு? ஒரு ஓட்டை வளர்ந்துருச்சு. இன்னும் பெரிய கல்லை தூக்கி எறிஞ்சா ஒரு ஆள் போல அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு? ஓட்டை வந்துருச்சு. உள்ள போய் பார்த்தா ஆச்சரியப்பட்டான். மனுஷ உசரத்துக்கு மேலே, இவ்வளோ உசரத்துக்கு கற்சாடிகள் இருந்தது. கல்லினால் செய்யப்பட்ட சாடிகள் இருந்தது. அந்த கற்சாடிக்குள்ள கஷ்டப்பட்டு ஏறி உள்ள எட்டி பார்த்தா தோல் சுருள் இருந்தது. என்ன இருந்தது? தோல் சுருள் இருந்தது. அப்ப அந்த வேதாகமம் எல்லாம் கடவுளால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்பி யாரோ தேவ சித்தத்தை செஞ்சிருக்கிறாங்க அந்த காலத்துல. அவங்க மூலமா அந்த ஆப்பிரிக்க தேசத்துக்குள்ள அது பாதுகாக்கப்பட்டிருக்கு. பல வருஷமா, 1000 வருஷமா, 1500 வருஷமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த புஸ்தகம் என்னன்னு பார்த்தா இதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப ஒப்பிடுறாங்க. ஆலயத்தில் கொண்டு வந்து வச்சு தோல் சுருள்ல என்ன வார்த்தை இருக்குதோ, கையில என்ன வேதாகமம் இருக்குதோ, ரெண்டையும் ஒண்ணா பார்க்கறாங்க. ஒரு புள்ளி கூட மாறல. அந்த அளவுக்கு அதுவும் கையில் வைத்திருக்கிற வேதாகமும் ஒன்று போல இருந்தது. அல்லேலூயா. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், கடவுள் தம்முடைய வார்த்தையை பாதுகாக்கிறதுல ரொம்ப 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 கவனம் உள்ளவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப கடவுளுடைய வார்த்தையை இவ்வளவு தூரம் அவர் பாதுகாக்கிறார்னா நாம கொஞ்சம் கண் திறக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்குத்தான் சொன்னேன், காது வழியாகவும் ஆண்டவரை நாம் அறிய முடியும். படிக்க முடியாதவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பாக்கியம். நம்மளால் படிக்க முடியும், தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. காது உள்ள எவனும் கேட்க கடவன் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று சொன்னார். மரண பரியந்தம் இதை வைத்துக்கொண்டு நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. அல்லேலூயா. அப்படித்தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். அவர் கடவுளுக்கு பிரியமான உபவாசத்தை செய்ய ஆரம்பித்தார். அது என்ன? எங்கெல்லாம் அவர் போறாரோ அங்கெல்லாம் தேவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினார். அல்லேலூயா. அடுத்து போட்டிருக்கு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு. வஸ்திரம் என்றால் நீங்க மானத்தை மறைக்கிற சட்டம் நினைக்க கூடாது. மானத்தை மறைக்கிற சட்டம் நினைக்க கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படிய செய்ய வேண்டும். அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மனத்தாழ்மையை மானம் காக்கும் உடை போல அணிந்து கொள்ள வேண்டும். எது மனத்தாழ்மை? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மூப்பர்களே, இளைஞர்களே, நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இப்படியாக நீங்க என்ன செய்யுங்க? மானம் காக்கும்
உடையாக மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லைச்சுங்களேன். அப்ப அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரட்சிப்பை உடையாக உடுத்திக் கொள்ள வேண்டும் இல்லைச்சுங்களேன். நம்ம கூட பாட்டு படிப்போம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்து வித்தார் என்று சொல்லி என்ன செய்வோம், நாம் வாசிப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கீழ்ப்படிதல் நமக்கு ரட்சிப்பாய் இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப உகந்த உபவாசம் என்று வரும்பொழுது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், இரண்டாவது வஸ்திரம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் வரும்பொழுது கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம கீழ்ப்படிஞ்சிருந்தா தான் நம்மளை பார்த்து மற்றவங்களும் ஆண்டுடைய வசனத்துக்கு நினைச்சுவாங்க, கீழ்ப்படிஞ்சு தேடி வருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்டது நடக்கணும். அப்புறம் போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்கு, துரத்துண்டப்பட்டவர்களை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். தப்பான பாஸ்டர்கள் மூலமாக, மேய்ப்பர்கள் மூலமாக பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் என்ன செஞ்சாங்க, சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களை எல்லாம் நீ என்ன செய்யணும், கூட்டி சேர்க்க வேண்டும். அதுதான் அங்கு எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ள இருந்துகிட்டு சிறைபிடிக்கப்பட்டு மூன்றாவது நபர்களாக மாறினார்கள், சமாரியர்களாக மாறினார்களோ அவர்களை எல்லாம் நீ என்ன செய்ய, கூட்டி கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் நீ சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு என்று எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது ஒரே மெய்ப்பனும் ஒரே மந்தையும் ஆகும். எப்போது, கடவுளுக்கு உகந்த உபவாசமாகிய சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கீழ்ப்படியவும் மற்றோடு கூட அவர்களை சபையிலே கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அது கடவுளுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது, உகந்த உபவாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நற்கிரியை, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒளித்துக் கொள்ளாமல் இரு என்று எழுதப்பட்டிருக்கு. எப்படி எழுதப்பட்டிருக்கு, மாம்சமானவனுக்கு உன்னை என்ன செய்யக்கூடாது, ஒளித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட யாராவது வந்து உதவி கேட்டா முகம் கோணாம உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் வச்சுங்களேன், நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை பிறனுக்கு செய்யாமல் போனால் அது எப்படி இருக்கும், பாவமா இருக்கும். விபச்சாரம் செஞ்சா தான் பாவம், திருடுனா தான் பாவம், பொய் சொன்னா தான் பாவம். இல்லை, இப்ப ஆண்டவர் சிறப்பாக சொல்ல, நீ நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை பிறனுக்கு செய்யாமல் போனால் அது உனக்கு எப்படி இருக்கும், பாவமா இருக்கும். அப்ப நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்காக தேவன் 4 காரியங்கள் சொல்லுகிறார். உபவாசம் என்கிற அடிப்படையில் வரும்பொழுது உன்னிடத்தில் இருக்கிறதை கொடு. அல்லேலூயா. அதுதான் உபவாசம். அப்புறம் உன்னிடத்தில் இருக்கிற ஆவியினாலே நீ வசனத்துக்கு என்ன செய்ய, கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடு கூட துரத்துண்டப்பட்டு இருக்கிறவர்களை உன்னிடத்தில் என்ன செய்யணும், சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதே போல உன்கிட்ட யாராவது உதவி கேட்டு வந்தா நீ என்ன சொல்லக்கூடாது, உன் பிள்ளைகள் கிட்ட போய் என்ன சொல்லக்கூடாது, ஏய் அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லு, ஏய் அம்மா அங்கே வெளியே போயிருக்கேன்னு சொல்லு, அவங்க வருவாங்க, நீ என்ன செய்யக்கூடாது, நான் இருக்க நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு நாம் பல நேரங்களில் அல்லது மற்றவங்க இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க, நாமளும் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம். இந்த மாதிரி அப்படிப்பட்ட காரியத்தை கிறிஸ்துவர்களாகிய ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் ஒரு நாளும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நம்ம இடத்தில் வருகிற யாரையும் இயேசுவானவர் புறம்பே தள்ளுவது இல்லை. அதே போல நமக்குள்ள இயேசு இருக்கிறான்னு நீங்க மார்பு தட்டிக்கிட்டு வெளியில சொன்னீங்க அப்படின்னா உங்ககிட்ட வர்ற யாரையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, புறம்பே தள்ளக்கூடாது. அல்லேலூயா. இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்பதுதான் செய்தி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 4வதாக உகந்த பலி. உகந்த பலி. பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உகந்த பலி. எது உகந்த பலி? நாம் காணிக்கை செலுத்துகிறோம், ஆண்டவருக்கு தசம்பாகங்களை செலுத்துகிறோம், நம்மளை நாமளை விட்டு தருகிறோம், ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக நாம் என்ன செய்யணும், ஆராதனையில நாம கொடுக்கிறோம். எது கடவுளுக்கு உகந்த பலி? எந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் என்றால் வாசிப்போம். அசிங்க பிலிப்பியர் 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோ தீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஆலயம் இருக்கிறது, அந்த ஆலயத்தில் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று உற்சாக மனதுடனே வருகிறார்கள். அவர்கள் தான் மனதிலே நிர்ணயித்ததை ஆண்டவருக்கு செலுத்துகிறார்கள். காணிக்கை செலுத்துகிறார்கள், தசமபாகம் செலுத்துகிறார்கள், சிறப்பு காணிக்கை செலுத்துகிறார்கள், பொருத்தனை காணிக்கை செலுத்துகிறார்கள். அவர் நேர்ந்து கொண்ட எல்லாருமே என்ன செய்யறாங்க, செலுத்துகிறாங்க. அதை ஒரு நபர் என்ன செய்யறாரு, வசூல் பண்ணி நம்ம ஆசீர்வாதம் ஐயா எப்படி அவங்க வரவு செலவு கணக்கு வைக்கிறாங்களோ அதே போல ஒரு நபர் என்ன செய்யறாங்க, கணக்கு வச்சு அதை அவங்களுக்கு மேல இருக்கிற ஊழியக்காரங்க கிட்ட ஒப்படைக்கும் பொழுது அது எப்படி இருக்கிறது என்று வாசிச்சீங்க. கடவுள் எதிர்பார்க்கிற உகந்த பலியா இருக்கிறது. அல்லேலூயா.
அப்ப செலுத்துகிறவங்களும் உண்மையாய் செலுத்த வேண்டும், வரவு வைக்கிறவங்களும் உண்மையாய் வரவு வச்சு அதை ஒப்படைக்க வேண்டும். இது கடவுளுடைய பார்வையில் உகந்த பலியாய் இருக்கிறது. அல்லேலூயா. கட்டாயத்தின் பேரில் செய்யக்கூடாது, கடமைக்காய் செய்யக்கூடாது, கஷ்டத்தோடு நானே கஷ்டப்படுறேன் பாருங்க பாஸ்டர் அப்படின்னு சும்மா கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது, செலுத்தக்கூடாது. கையில் கூட கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் முன்பாக சபையிலே செலுத்தப்பட்டால் அது கடவுளுக்கு உகந்த பலியாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு நபர் 5 ரூபா கொடுப்பாங்க, ஒரு நபர் 50 ரூபா கொடுப்பாங்க, இன்னொரு நபர் 500 ரூபா கொடுப்பாங்க, இன்னொரு நபர் 5000 கூட கொடுப்பாங்க. நீங்கள் கையில் கொடுக்கும் பொழுது யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க மேலே நாங்கள் சாஞ்சு கள்ள ஊழியக்காரங்களா மாறிடக்கூடாது. கர்த்தருடைய சபையிலே, கர்த்தருடைய பெட்டியிலே உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டதை நீங்கள் எழுதி உள்ளே போடும் பொழுது கர்த்தருடைய பார்வையில் அது உகந்த பலியாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எல்லாருமே அதை செஞ்சுட்டு வரீங்க, நீங்கள் கடவுள் எதிர்பார்க்கிற ஒரு உகந்த பலியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அமலே சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், அதே போல இறுதியாக நம்ம வந்துட்டோம். இப்படி நாம் உகந்த விண்ணப்பத்தை, கடவுள் எதிர்பார்க்கிற ஜெபத்தை செஞ்சு, கடவுள் எதிர்பார்க்கிற ஸ்மெல், ஃப்ராக்ரன்ஸ், வாசனை நம்ம மேலே வீசி, கடவுள் எதிர்பார்க்கிறபடி ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையும் நம்ம மீது வீசி, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் அந்த ஜீவ வாசனைங்கிற உணர்ந்து தீமையை விட்டு விலகி பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ளும் பொழுது, அதோடு கூட உபவாசம் நம்மளை நாமே வறுத்து எடுக்கிறதல்ல, நம்ம கிட்ட இருக்கிறத நாம் பிறருக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்படி நாம செஞ்சுக்கிட்டு இருந்து அதோடு கூட பலி செலுத்தி வந்தால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 34ஆம் 35ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 34, 35. யார் கடவுளுக்கு உகந்தவன்? பேதுரு பேச தொடங்கி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்தினாலும் அவருக்கு பயந்து இருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஏற்ற ஜெபம் நமக்கு தெரியும், ஏற்றது போல் நம்ம நடக்கணும்னு தெரியும், உபவாசம்னா என்னென்னு தெரிஞ்சு போச்சு, பலினா என்னென்னு தெரிஞ்சு போச்சு. அதோடு கூட நாம் ஆண்டவருக்கு முன்பாக கடவுள் எதிர்பார்க்கிறபடி நாம் இருக்கிறோமா என்று நாம் என்ன செய்யணும், நாம் நிதானிக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு ஒரு வழியை ரட்சிக்கப்பட்ட பேதுரு, இயேசு மூலமாய் உருவாக்கப்பட்ட பேதுரு, இயேசு தலைவராக இருந்து தலைவர்களை உருவாக்கிட்டு போயிட்டாரு. இந்த பேதுரு தலைவனாக இருந்து கொண்டு அங்கே என்ன செய்யறான், சுவிசேஷ ஊழியத்தை 2ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்குகிறான். தேவனை குறித்து உண்மையாய் சொல்லுகிறார், பாவத்தை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் என்ன செய்யறான், சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே 3000 4000 இப்படி தொடர்ந்து ஆத்துமாக்கள் ரட்சித்துக் கொண்டே இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சபையில் என்ன செய்யறாங்க, கூடி சேர்றாங்க. கூடி சேர்க்கிற பாக்கியம் எதன் மூலமாய் நடந்தது என்று கேட்டால் இதன் மூலமாய் நடந்தது. அல்லேலூயா. கடவுளுக்கு பயந்து நீதியை செய்து கடவுளுக்கு முன்பாக இப்படி நீதியை செய்கிறவனாய் இருந்தால் அவனே கடவுளுக்கு உகந்த நபராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கிட்டத்தட்ட நீங்க வாசிச்ச எல்லா வார்த்தைகளுக்குள்ளும் ஒன்று ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது என்ன? கடவுளுக்கு பயப்படும் பயம். அல்லேலூயா. எனது கடவுளுக்கு பயப்படும் பயம். அல்லேலூயா. கடவுளுக்கு பயப்படுங்கன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டுன்னு தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்ற கள்ள ஊழியக்காரங்க பெருகிட்டாங்க. மதுரையில் வந்துருச்சு, திருநெல்வேலியில் வந்துருச்சு, சென்னையில் வந்துருச்சு, கோயம்புத்தூர்ல வந்துருச்சு. கடவுளுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டாம், அவர் நமக்கு அப்பா அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்துற கூட்டம் நடனமாடி பாட்டு பாடி சினிமா நடிகர்களை போல என்ன செய்யறாங்க, டிவியில் பிரசங்கம் பண்ணி யூடியூப்ல பிரசங்கம் பண்ணி கூத்தடிக்கிற கூட்டங்களாக பெருகி வருகிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி தேவன் நல்ல சத்தியத்தை சொல்லுகிறார், கடவுளுக்கு நாம் பயப்பட வேண்டும். அல்லேலூயா. கடவுளுக்கு பயப்படுதல் என்ன செய்யுமா? ஜீவனை தரும். அல்லேலூயா. சமாதானத்தை தரும். அல்லேலூயா. கூடவே ஐஸ்வரியத்தை தரும். அல்லேலூயா. நீ பாட்டு பாடுனா, நீ கை தட்டுனா, நீ விசில் அடிச்சா, நீ கூத்தடிச்சா ஆண்டவர் உனக்கு பணங்காசு தருகிறார்னு எங்கேயுமே என்ன செய்யல, எழுதப்படலை. அதை விட்டுட்டு நாம் தூய்மையான சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவ பக்தியும் தேவ சுத்தமும் என்ன என்று முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கடவுளுக்கு பயப்படுகிறது தான் தேவ பக்தி, கடவுளுக்கு பயப்படுகிறது தான் தேவ சுத்தம். அதுல வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஜெபிக்க வேண்டும். கடவுளுக்கு பயந்து ஜெபிக்கணும், கடவுளுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும்.
கடவுளுக்கு பயந்து உபவாசம் என்று சொல்லப்படும் பொழுது சுவிசேஷ ஊழியங்களை செய்து நன்மை செய்து ஆத்துமாக்களை சபையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதைத்தான் புதிய ஏற்பாட்டின் கதாநாயகனாக இயேசு உருவாக்கின தலைவன், ஒரு தலைவன், அவன்தான் இந்த பேதுரு. அல்லேலூயா. இந்த பேதுரு கடவுள் எதிர்பார்க்கிறபடி வாழ்ந்தான். அவன் மூலமாக பெரிய காரியங்கள் நடந்தது. அல்லேலூயா. அவன் எப்படி இருந்தான்? மீன் பிடிக்கிறவனா இருந்தான். அவன் ரொம்ப அசிங்கமா இருந்தான். அவனை வச்சு ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு உலகம் எங்கும் இயேசு பிள்ளைகளாக, இயேசுவை ஆராதிக்கிற கூட்டங்களாக வருவதற்கு இயேசு உருவாக்கின அந்த கதாநாயகர்கள் எல்லாமே தங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி தங்களை காத்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று, ஆண்டவரே, இன்னைக்கு நான் கத்துக்கொண்ட அந்த விஷயங்களை நான் இன்னையிலிருந்தே நான் என்ன செய்றேன், எனக்குள்ள கொண்டு வர விரும்புகிறேன் என்று நீங்கள் விரும்பினால் இப்போது உங்களை நீங்க கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் உங்களுக்குள்ளிருந்து பெரிய காரியங்களை செய்வார். நன்றி 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 சொல்லலாமா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கின்றேன், உமக்காகத்தான் வாழ்கின்றேன், உம்மைத்தான் நேசிக்கின்றேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. சொல்லுங்களேன். என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, உம் சித்தம் செய்வதுதானே. ஆண்டவரே, என்னுடைய முன்னால் உள்ள வாழ்க்கை கர்த்தர் மன்னிப்பீராக, மறந்து விடுவீராக. நான் செய்த பாவங்களை இப்போது உணர்கிறேன். எது எனக்கு கடவுளுக்கு ஏற்ற ஜெபம்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். சாலமோன் ஞானி அதற்கு உகந்தவனாக இருந்தான். அதே போல எது கடவுளுக்கு உகந்த உபவாசம் எனக்கு தெரியல. ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் முன்னுதாரணமாய் கொடுத்து எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். என் மீது சுகந்த வாசனை, ஜீவ வாசனை வீசணும் அப்படிங்கிற ஒன்றே எனக்கு இது வரைக்கும் தெரியல. இன்னைக்கு ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. பேதுருவை போல கர்த்தருக்கு உகந்தவனாய், எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் கடவுளை நம்பி, கடவுளுக்கு பயந்து நல்லது செஞ்சு சபையில் பேதுரு எப்படி ஆத்துமாக்களை கூட்டி சேர்ப்பதற்கு கருவியாக பயன்படுத்தப்பட்டாரோ அதே போல இங்கே இருக்கிற ஆண்டவரே இப்போதும் தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. இதுவரை ஊழியம் செய்யாத பிள்ளைகளை ஊழியத்திற்காய் கர்த்தர் தகுதிப்படுத்துவீராக. சபையிலே ஆத்துமாக்கள் குறைவாய் இருக்கிறது. அவர்களை ஆண்டவரே நிரப்புவதற்காக இன்று மனமுவந்து யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த வருஷத்தினுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, உன்னதமான வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை, நீ பெரிய காரியங்களை செய்வாய். இந்த வார்த்தை வாக்குத்தத்தமாக பலிக்கட்டும். கவனிங்க. ஒரு அப்பா தன்னுடைய 2 பிள்ளைகளை பார்த்து சொல்லிக்கிறாரு, செய்யினாரு. ஒரு பிள்ளை ஆட்டும்னு சொன்னா, ஆனா போகல. இன்னொரு பிள்ளை மாட்டேன்னு சொன்னா, அது தப்புன்னு உணர்ந்து அப்பா சொன்ன சித்தத்தை செஞ்சான். அதனால செய்யணுங்கிறது தான் முக்கியம். உங்க வேலையை செய்யறதல்ல, அப்பா வேலையை. உங்க சித்தத்தை செய்யறதல்ல. உங்க சித்தத்தெல்லாம் நல்லா செஞ்சுறீங்க. வீடை கட்டணும், காடுகரை வாங்கணும், நகை நட்டு வாங்கணும், வீடு கட்டணும், துட்டு சேர்க்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும். உங்க வேலையெல்லாம் நல்லா செய்றீங்க. உங்க வேலையை செய்யும் பொழுது ஊரும் வச்சுக்கிறணும், 10 பேர் புகழணும், அசத்திரணும் அப்படிங்கிற வைராக்கியமெல்லாம் இருக்கு உங்க சித்தத்துக்கு.
உங்க காரியத்துக்கெல்லாம் உசரை கொடுத்து செய்றீங்க, தேவ காரியத்தை அசட்ட பண்ற. போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தனான் பாரு, அவன மாதிரி நீ இருக்க கூடாது. ஏதோ ஆத்திரத்தில் போகலன்னு சொல்லிட்டாலும் தப்புன்னு உணர்ந்துட்டு அப்பா சொன்ன வேலையை செஞ்சிடணும்னு வருந்தி மறுபடியும் போய் அப்பா சொன்ன சித்தத்தை செஞ்சானே, அதை நீ செய்யணும். அதை நீ செய்யணும்னு ஆவியானவர்கிட்ட பேசிட்டாரு, அதை உணர்த்திட்டாரு. நீ மீறியும் இருதய கடினோடத்தில் இருப்பீன்னா ஒரு பிரயோஜனம் இல்லாம நீ போயிடுவ, குப்பையா போயிடுவ. உணர்ந்துக்கிறோம், ஒப்பு கொடுப்போம், தேவ சித்தத்தை செய்வோம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம், திருவசனத்துக்கு ஸ்தோத்திரம், ஆலோசனைக்காய் நன்றி, கேட்ட மக்களுக்கு ஸ்தோத்திரம், பிரசங்கித்த பிள்ளைக்கு ஸ்தோத்திரம். திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும். நாங்களும் உம்முடையவர்கள், உம்மாலே நாங்கள் பலப்படணும். கடைசி காலம் எங்க சித்தம் வேணாம், உம் சித்த நாதா. என் சித்தம் அல்ல, உம் சித்த நாதா. என்னையும் எங்களை தகுதிப்படுத்து. உங்களுடைய சித்தத்தை செய்ய கிருபதார், மன வாஞ்சதார், விருப்பத்தார். இருதயத்தின் கடினத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு உம் சித்தம் தான் அது உணவு அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, அதே போல எங்க உணவு கூட உம் சித்தமா இருக்கட்டும். மகிமை கனது செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகலம் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பராமரிப்பும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென்.